رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ربنا زدنا علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு கீடு ஜன்னாயம். தஸ்னிம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். நான் என்ன கொஷின் கேட்டேன்? அல்லாஹ்வின் அர்ஷ் அதாவது சிம்மாசனம் எதன் மீது அமைந்துள்ளது? இதுக்கான ஆன்சர் தண்ணீரின் மீது. அல்ஹம்துலில்லாஹ். ரமதான் மாத ஜும்ஆவில் இருக்கின்றோம். இந்த இரவில் ஒட்டுமொத்த ரஹ்மத்தும் பரக்கத்தும் அருளும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உங்கள் வீட்டிற்கு வர வைக்கக்கூடிய சிறப்பான ஒரு துவாவை தான் சொல்ல போகிறேன். ஜும்ஆ என்றாலே நம் நினைவிற்கு வர வேண்டிய துவாக்கள் 3. 1 சலவாத், 2வது தௌபா, 3வது பொதுவான துவாக்கள். இந்த 3ஐயும் திரும்ப திரும்ப இந்த நாளில் கேட்பது சிறப்பு. அந்த வகையில் இன்று ஜும்ஆ என்ற அடிப்படையில் இன்னைக்கு நாம் ஒரு சலவாத்தை பார்க்க போகிறோம். பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் கூறும் சலவாத்தை ஜும்ஆ அன்று மட்டும் ஓதாமல் தினமும் ஓதலாம். நம்முடைய பிரச்சனைகள் அனைத்தும் நீங்குவதற்கு இந்த ஒரு துவா போதும். சலவாத்தை மட்டும் ஓதி நம்முடைய கடனை தீர்த்து கொள்ளலாம். சலவாத்தை மட்டும் ஓதி நம்முடைய பிரச்சனைகளை வறுமைகளை நீக்கிக் கொள்ளலாம். எல்லா ஹாஜத்துகளையும் இதை மட்டும் ஓதி நிறைவேற்றி கொள்ளலாம். சலவாத் ஓதிய அதே நொடியில் அதற்கான கூலியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாரி வழங்குகின்றான். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத் சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் மீது 10 முறை அருள் புரிகின்றான். நம்முடைய 10 தவறுகளை மன்னித்து 10 அந்தஸ்துகளை உயர்த்துவான். ஒரு 10 முறை செலவாத் சொன்னாலே அல்லாஹ்வின் அருள் நமக்கு 100 முறை கிடைக்கும். நம்முடைய 100 தீமைகள் அழிக்கப்பட்டு 100 நன்மைகள் கணக்கில் எழுதப்படும். இவை எல்லாம் ஓதிய அந்த நொடியில் நடப்பவை. அல்லாஹ்வின் அருள் நம் மீது ஒரு முறை பட்டால் போதும், பல பிரச்சனைகள் நம்மை விட்டு நீங்கும். திரும்ப திரும்ப சலவாத்தை ஓதி அல்லாஹ்வின் அருளை கணக்கின்றி பெற்றுக்கொள்ளும் போது எப்படி நம் கஷ்டங்கள் நீங்காமல் இருக்கும்? எப்படி நம் தேவைகள் நிறைவேறாமல் இருக்கும்? எல்லா முசீபத்தும் நீங்கி வீட்டில் செல்வ செழிப்பை இந்த சலவாத் ஏற்படுத்தும். பொதுவாக ஓதுவதற்கு நிறைய சலவாத்துகள் இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சதை ஓதலாம். இருந்தாலும் தொழுகையில் அத்தஹியாத்தில் ஓதும் சலவாத் அதை ஓதுவது சிறந்தது. இன்னைக்கு அந்த சலவாத்தை தான் நான் சொல்ல போகிறேன். ஒரு 3 முறை மட்டும்தான் ஓத போகிறேன். சிரமம் பார்க்காம 3 முறை ஓதுங்க. உடனடியாக அல்லாஹ்வின் அருள் உங்களுக்கு 30 முறை கிடைக்கும். இப்போ ஓத ஆரம்பிக்கலாம். اللهم صل على محمد عبدك ورسولك كما صليت على إبراهيم وبارك على محمد عبدك ورسولك وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم. اللهم صل على محمد عبدك ورسولك كما صليت على إبراهيم وبارك على محمد عبدك ورسولك وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم. اللهم صل على محمد عبدك ورسولك كما صليت على إبراهيم وبارك على محمد عبدك ورسولك وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم. இதோட மீனிங் என்னென்னா, யா அல்லாஹ், நீ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது கருணை புரிந்ததை போன்று உனது அடியாரும் தூதருமாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கருணை புரிவாயாக. மேலும் இப்ராஹிமின் மீதும் இப்ராஹிமின் குடும்பத்தார் மீதும் அருள் புரிந்ததை போன்று உனது அடியாரும் தூதருமாகிய முஹம்மது மீதும் முஹம்மதின் குடும்பத்தார் மீதும் நீ அருள் புரிவாயாக. அல்ஹம்துலில்லாஹ். இதை ஓதிய இந்த நொடியில் அல்லாஹ்வின் அருளால் நம் வீடு நிறைந்திருக்கும். அதே கையோடு உங்கள் தேவைகளை கஷ்டங்களை அல்லாஹ்விடம் சொல்லி பிறகு தூங்க போங்க. இன்ஷா அல்லாஹ் நல்வழி பிறக்கும். ஓகே, இப்போ ஃபைனலி கொஷின் டைம். வல்லமையும் மாண்பும் மிக்க அல்லாஹ் எந்த கிழமையில் மண்ணை பூமியை படைத்தான்? இதுதான் இன்னைக்கான கொஷின். இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன வஸ்ஸலாமு அலல் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.